சந்திர பகவானை ராசிதிபதியாக கொண்டவங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்க, இந்த குல தெய்வத்தின் அருளால் இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்த போகுது. அதாவது இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயம் அது போலவே சரியாக நடக்குமா, பாதகமாக என்ன நடக்கும், சாதகமாக என்ன அமையும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் முழுமையான நன்மைகளையுமே பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி அன்பர்கள் நேர்மை நீதிக்கு உட்பட்டவங்களாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே எல்லோருக்கும் உதவக்கூடிய தன்மை உங்ககிட்ட இயல்பிலேயே இருக்கும். ஏழை பணக்கார இந்த வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடிய நபர்களாக கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. சந்திர பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் பெற முடியும். முழுமையான நிறைவு பெற நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வேண்டிக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வந்து சேரும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வளங்களும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே ஃபோன் பண்ணால் போதும். எளிய முறையில் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது மிகவும் உதவியாக இருக்கும். தவறாமல் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சொந்த ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்க இது கட்டாயம் பயன்பெறும் வகையில் இருக்கும். கடகம் ராசி எல்லோரிடத்துலையுமே தன்மையாக பழகக்கூடியவங்க நீங்கள். எல்லோருக்கிட்டையுமே அன்பு காட்டுறதுல வல்லவர்களாக நீங்கள் இருப்பீங்க. மென்மையான குணம் படைச்சவங்க. அதே போல் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. தெய்வ பக்தி, பெரியவங்க மீது மரியாதை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். குழந்தைங்க மீது அன்பு, சமுதாயத்தின் மீது ஒரு பயம், இது ஒரு நிறைந்த ஒரு நபர்களாக தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. அதுவும் உங்களை பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ யாராவது உங்களுக்கு பிடிச்ச பரவில் கேட்டு உதவின்னு கேட்டு நின்னா கூட தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் நீங்கள் குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க. கோபம் வந்துடுச்சுன்னா கட்டுக்கடங்காத அளவுக்கு கோபமும் வரும். எவ்வளவு மென்மையானவங்களா இருக்கீங்களோ அதை விட அதிகமாக கோபப்படும் போது பாருங்களேன், உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் சொன்னது தான், அதை பிரம்மனால் கூட மாற்றி எழுத முடியாது. அந்த மாதிரி தான் எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபட்டு அந்த செயல்களை வெற்றி காணக்கூடிய தன்மை, ஒரு கடினமான உழைப்பு, இது எல்லாமே கடகராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும். 12 ராசிகளையே அதிக அளவுக்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் கொண்டவங்க நீங்கன்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், கவனமாக செயல்பட்டால் எந்த விஷயத்தில் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிகவும் ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு உண்டாகி இருக்குன்னு கூட சொல்லலாம். சில இடத்துல உங்களோட வேலை ரொம்பவுமே சுலபமாக நடக்கும். அதே போல் சில இடங்களில் உங்களோட வேலை கொஞ்சம் கடுமையான முயற்சி செய்த பிறகு நன்மையாய் நடக்கும். சில இடத்துல இணக்கம் நிறைஞ்சதாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் பாருங்கள், ஒன்று ரொம்பவுமே சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். அது உங்களோட மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்திலையுமே வெற்றி கிடைக்கும். பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்கள் தைரியமாக இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்குது. சந்தோஷமான சூழல் உருவாகுது. உங்களோட பிள்ளைங்களால் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்த கடகராசி அன்பர்கள் இப்போ பாருங்கள், அவங்களாலேயே மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் சில யோகமான பலன்கள் அவங்க உங்களுக்கு தருவாங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் அனுசரணையான சூழல் இருக்கும். யார்கிட்டையும் தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க. மேல் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தரும். உங்களோட பணிகளை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு சில வாய்ப்புகள் வரும். வியாபாரத்திலையுமே நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பணவரவு அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் கவனமாக செய்யுங்க. கவனத்தை செலுத்தினா ஏற்றமான நேரமாக வியாபாரத்தில் நீங்கள் பல விஷயத்தை செய்ய முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குது. பிள்ளைங்களால் கொஞ்சம் அலைச்சல் வரலாம். பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துக்காக பணவரவு அதிகாரத்தில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் அரசாங்க உதவியோடு சில படைப்புகளை இப்போ உருவாக்குவீங்க. இதன் மேன்மைகளால் கலைத்துறையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். புதிய முதலீடுகள் செய்யும்போது தைரியமாக இறங்கலாம். கவனமாக இருக்கணும். ஆனால் சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலனை தான் தருது. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டு மனை வாங்கும் யோகம் ஒரு சில அன்பர்களுக்கு ஏற்படும்.
எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம். அவசரப்பட்டு தொழில் ரீதியாக யாருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீங்க. இந்த வாரம் கடகராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட எதிர்கால நன்மைக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் ரொம்பவுமே பக்குவமாக நடந்துக்கணும். பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளையுமே பெறக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. இந்த அமைப்பு இருக்கும்போது தவறாமல் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் என்ன நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும், உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட குலதெய்வத்திடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்கள் குலதெய்வ வழிபாட்டால் பாருங்கள், கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு நிறைய இன்னல்கள் ஏற்பட்டிருக்கும். குலதெய்வத்தின் அருளால் அந்த இன்னல்கள் எல்லாமே உங்களுக்கு குறையும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசியில் உள்ள வக்ர குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாயையும் பாக்கியாதிபதி சனி பகவானையும் பார்க்குறாரு. இதனால் பூர்வீகம் தொடர்பான பிரச்சனை, சர்ச்சை இதெல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். பல வருஷமாக விற்க முடியாமல் இருந்த பூர்வீக சொத்தை இப்போ நீங்கள் விற்று நல்ல ஒரு லாபம் பெறுவீங்க. அரசியல்வாதிகள்கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையுமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல அனுகூலங்கள் எல்லாமே தாமதம் இல்லாமல் உங்களோட கை வந்து சேரும். சிலருக்கு பாருங்கள், நல்ல வரணும் உண்டாகும். காதல் திருமணத்துக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்கும். பிள்ளைங்களோட கல்வி, வேலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழலுக்காக இடம்பெயரக்கூடிய வாய்ப்பும் உண்டாகுது இந்த வாரம். திருமணத்திற்கு எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். உங்களோட சிறப்பான செயல்களுக்கு பாருங்கள், சமூகத்தில் நல்ல ஒரு மரியாதை உண்டாகும். கலைஞர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலனையுமே நீங்கள் இப்போ பெறுவீங்க. மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் பணியில் இருக்கிற நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக செய்து பதவி உயர்வு பெறுவீங்க. முதியவங்களுக்கு அரசின் உதவித்தொகை, பென்ஷன் இதில் ஏதாவது தாமதம் இருந்தால் அது இந்த வாரம் நீங்கும். அது சீக்கிரம் கிடைக்கும். பங்கு சந்தை முதலீட்டில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகளையும் பெறலாம். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் வாக்கு வன்மையால் நன்மை வரும். செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செஞ்சு முடிச்சு பாராட்டு பெறுவீங்க. சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை கூட வரும். எதிர்ப்புகள் நீங்கிடும். சொல்லப்போனால் இது வரைக்கும் நிறைய காரிய தடைகளை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் காரிய தடைகளிலிருந்து நீங்கி சிறப்பான யோகத்தை பெற போகிறீங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலை இப்போ மாறப்போகுது. தடைப்பட்டிருந்த வீடு கட்டும் பணி நல்லபடியாக இப்போ நடந்து முடியும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பார்த்து பண்ணுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்குது. குழந்தைகளால் பெருமையும் உங்களுக்கு வந்து சேருது. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் கூடும். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்கமான நிலை இப்போ மாறுது. உத்தியோகஸ்தர்கள் உங்களோட வேலை மற்றும் வேலையில் இருந்த பளு இது எல்லாத்துலேயுமே திறமையாக சமாளிக்க போகிறீங்க. பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமையும். எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும். நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் காரிய வெற்றியை எளிமையாக பெறலாம். வெற்றிகரமாக முடிச்சு காட்டு நன்மையை பெறக்கூடிய யோகம் இப்போ உண்டாகிருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களோட ஆதரவு பாருங்கள், உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நீங்கள் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் வாக்குறுதியாக கொடுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு கடினமாக உழைச்சா உங்களோட கலைத்துறையில் நீங்கள் வெற்றி வகை கூட சூடலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி படிக்காமல் விட்ட பாடத்தை படிக்கிறதுல இப்போ கவனம் செலுத்துங்க. சொல்ல காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு வரும். தேவையில்லாமல் கோபத்தை குறைச்சிக்கோங்க. கோபப்படாதீங்க. நிதானமாக விட்டு கொடுத்து செல்வதால் நன்மையை நீங்கள் பெறலாம். அதனால் அதில் கவனம் செலுத்துங்க. உறவினர்கள், குடும்பம், அக்கம் பக்கம், நண்பர் அப்படின்னுட்டு யார்கிட்டையுமே எந்த காரணத்தை கொண்டுமே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. நிதானமாக இருங்க. மீனாக வாக்குவாதம் செய்யாதீங்க. இதை மட்டும் தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். ஏன்னா எல்லாராலையுமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வரக்கூடிய காலம் இது அப்படிங்கிறதுனால அனுசரணையாக நடந்துக்கிட்டால் நன்மையை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். கடகராசி என்பவர்கள் உங்களுக்குள்ள தெய்வத்தின் பரிபூர்ணமான ஒரு அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் இருக்குது. அது சரியாக பயன்படுத்திக்கோங்க. என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். யாருக்கு என்ன எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு